welcome to Triple Nine Mark Lungigal வழங்கும் அது இது எது powered by Shakti Stabilizers and Inverters. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி கிளம்பி வர வழியில் ஒரு துணிக்கடை வாசலில் நம்ம பழனி பட்டாலும் தலையில் ஒரு துண்டை போட்டு உட்காந்துருந்தாரு. அப்போ ஒரு கையில் ஒரு போர்டு இருந்தது. அவருக்கு போர்டு எழுதி வச்சிருந்த ஒரு அற்புதமான தத்துவத்தை தான் இன்றைக்கி நம்ம இளைஞர்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது வந்து பார்த்தா துணிக்கடை வாசலில் நம்ம பழனி பட்டாலும் எழுதி வச்சிருந்த அந்த அற்புதமான தத்துவம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இங்கே காஞ்சிப்பட்டு, பனாரஸ் பட்டு, சமுத்திரிகா பட்டு அப்படின்னு போட்டு கீழே ஆண்களுக்கு துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, மானங்கெட்டு அப்படின்னு எழுதுனாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பட்டாளத்துடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நம்ம இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஆண்களுக்கு பட்டு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம தான் ஏற்கனவே வந்து பயங்கரமாக பட்டு நிற்கிறோமே அப்படின்றதுக்காக நம்ம பழனி பட்டாலும் எழுதி கொடுத்த ஒரு அற்புதமான தத்துவம். ஸோ இந்த ஒரு தத்துவத்தோட நம்ம நிகழ்ச்சி இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். நம்மளுக்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் நம்ம லிஃப்ட்டில் காத்துட்ருக்காங்க. யார் என்ன அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. சுட்ட பழம் சுடாத பழம் திரைப்படத்திலிருந்து 3 முக்கியமான நபர்கள். லெட்ஸ் வெல்கம் சாய் பிரியா, சமர்த் அண்ட் சிவாஜி. என்ன பண்ணுவாங்க குரூப்ல டூப்ல? சமர்த் 3 பேர் வருவாங்க. அதில் 2 பேர் வந்து அச்சினுமா? இல்லை 2 பேர் கரெக்டாக பண்ணுவாங்க. இன்னொருத்தர் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு, அவர் பண்ணுவார். அவரை நம்ம கண்டுபிடிக்கணும். யார் டூப்புன்னு கண்டுபிடிக்கணும். சூப்பர். ஓகே, முதல்ல நம்ம விளையாட போகிறது குரூப்பில் டூப். உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏபிசி 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக ஒரு ஐட்டத்தோடு வந்து நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா யார் மாதிரி தெரியுது? சாய் பிரியா இது மோளம் அடிக்கிறாங்க. மோளம், அந்த அது பேர் என்ன? அதுதான் தெரியல. டபுள் ஆகுது அப்படின்னா என்ன? டபுள் மோளம். டபுள் மோளம். ஓகே, இது பேர் என்னம்மா? பம்பை. பேர் வந்து பார்த்தீங்கன்னா பம்பை. ஓகே, ஸோ இப்போ 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக வாசி காமிக்க போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கெஸ் பண்ணணும். யார் டூப்பாக இருப்பாங்க கெஸ் பண்ணிட்டு பஸ்ஸரை அழுத்திடணும். ஓகேவா? பஸ்ஸரை என்ன பண்ணணும்? அழுத்திடணும். ஓகே, ஏபிசி 3 பேரும் இப்போ வந்து குரூப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. கம் ஆன் ஸ்டார்ட் த பம்பை. லிஃப்ட் ஓப்பன் ஆனது டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போலேருந்து வந்து பார்த்தோன்னா நீங்கள் சிரிக்கக்கூடாது, கான்செப்ட் முடிவு வரைக்கும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எங்கேயும் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். யாரோ இசை பாரோ அவங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் அவுட் ஆவா? தெரியலையா? முகத்தை பார்த்து சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் அவுட் ஆவான்னு. சார் முகத்தை பாருங்க. உங்க கூட தான் பேசணும்னு ஆசையா இருக்குது. பேசுங்க. ஃபுட்பால் ஆட வரீங்களா? நீங்களே விளையாடுங்க, நான் வரல. ஏன் மேடம்? எனக்கு ஃபுட்பால் தெரியாது. ஓ, நல்லா தெரியுது, பெருசா இருக்குது பால். அப்போ வரல. போயிட்டு வேற யாரையும் அனுப்பிச்சு விடுங்க. மாதிரி இன்னைக்கு எங்க வரைய போறோம் நம்ம? என்ன சரியான இடம் ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறேண்ணா. எனக்கு தெரியாம இந்த ஏரியாவில் எங்கடா இடம் இது? நம்ம ஏரியாவில் சரியான இடம்ண்ணா. மாதிரி இருமா, வாய்ஸ் அவரே சொல்ல அதுக்குள்ள வந்துட்டீங்க. 1990ல் மாரி கண்ணன் 2 கைதேங்க ஊர்லாம் சுத்திக்கின்னு எவன் வயிற்றுல குரங்கு பொம்மை வரையலான்னு வரைஞ்சி வித்த காமிச்சு போயிட்டு இருந்தாங்க. போய் போறீங்க போங்க. மாதிரி அந்த சோக்கான இடத்த கொஞ்சம் காட்டு மாதிரி. சரியான இடம் காட்டுறான் வேணா.